வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட் பைக்கோ இல்லை ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்கோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு எடுக்கணுன்ற ஒரு ஐடியா நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் அதை மாதிரி ஒரு ஆசைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிற விஷயங்கள்னு பார்க்கும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த வண்டியோட மைலேஜ். ஆமாங்க, வண்டியோட ப்ரைஸிங் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட என்னால் கொஞ்சம் சேர்த்து வச்சோ இல்லை டியூ போட்டோ அதை எடுத்துட முடியும். பட் ஆனால் வண்டியோட மைலேஜ் போராக இருந்துச்சுன்னா என்னால் அன்றாட வாழ்க்கையில் அதுக்கு பெட்ரோல் போட்டு என்னால் மாளாது. அது இல்லாமல் பெட்ரோல் போடுற செலவு அந்த வண்டியோட காஸ்டிங் விட அதிகமாயிடுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா வச்சுக்கலாம், இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சில பைக்குகள் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் லுக்கிங்காகவும் இருக்குது, உங்களுக்கு நல்ல மைலேஜும் தர மாதிரி பைக்குகளும் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்மள டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் வித் குட் லுக்கிங் அண்ட் பெட்டர் மைலேஜ்ன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன உங்களுக்கு தெரியும் அந்த கிளெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் இருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 1.5 கிட்ட தான் பட்ஜெட் டைட்டு. இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் லுக்கிங் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் டோனில் தான் இந்த வண்டியோட டிசைனை ரெடி பண்ணியிருக்காங்க. டிசைன் விஷயத்தில் நிச்சயமாக ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன். இந்த வண்டியோட அந்த ஒரு டிசைன்லன்னு பார்க்கும்போது பெல்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் லைட்டாக கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஹீரோலியாக லைட்டாக அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பில்லியன் சீட் வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்ப பெருசாக கம்ஃபர்டபுளாக, அது இல்லாமல் பில்லியனுக்கு ஒரு கிராப் ரயில் கூட கிடையாது பின்னாடி. அதனால் பில்லியன் கம்ஃபர்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன்றப்ப இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. பட் ரைடர் கம்ஃபர்ட் ஓகே, பட் பில்லியன் கொஞ்சம் சும்மா தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 160cc 2 வால்வ் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இன்ஜின் பொறுத்தளவுக்கு சொன்னால் நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்மூத்தாக ரன் ஆகிற ஒரு இன்ஜின். ஸ்மூத்னா ரிலேபிளான ஒரு ஸ்மூத் கிடையாது, இது வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ், பட் ரிஃபைன்மெண்ட்டு இட்ஸ் ஓகேவாக தான் இருக்கும் இந்த இன்ஜினை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இந்த இன்ஜினால் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 15.6 bhp ஆஃப் பவர், 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு பொறுத்தளவுக்கு ஒரு 107 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. போகுது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு டாப் எண்டில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு ஃபோக்கஸ்ட்டு. உங்களுக்கு வண்டியோட ஆக்சிலரேஷன் அந்த ஒரு 0 to 60 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த வண்டியில் செம சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அதை நம்ம கருத்தில் வச்சு தான் இந்த பைக்ஸ் எல்லாம் லிஸ்டிங்கில் எடுத்துருக்கோம். வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45.5 km/லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஒரு 46.5 km. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறேன்றப்ப மேபி ஒரு அரௌண்ட் ஒரு 50 km/லிட்டர் வரைக்கும் கூட எடுக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு டீசெண்டாக ஓடணும். மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் நிச்சயமாகவே நல்ல ஒரு மைலேஜ் இந்த வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 138.5 kgs கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு ஒரு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டும் ஒரு அளவுக்கு ஷார்ட் ஹைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வண்டியோட வெயிட்டும் ஓகே தான், ரீசனபுளாக தான் இருக்குது, ஹேண்டில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ் தான், பட் சிங்கிள் சேனல் ABS பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஓகே, பின்னாடி வந்து அந்த அளவுக்கு ஓகேவா இல்லை, பட் இருந்தாலும் ABS காம்பினேட் பண்ணி அடிக்கிறீன்றப்போ ஓரளவுக்கு மேனேஜபிள் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் ஜஸ்ட் ஒரு 147,000லேருந்தே ஸ்டார்டிங் டாப் வந்து ஒரு 163 வரைக்கும் போகுது. நம்மளுக்கு பேஸ் வேரியண்ட்லேயே நம்மளுக்கு மோர் தென் எனஃப்ன்ற அளவுக்கு வேண விஷயங்கள் கிடைக்குன்றப்ப இந்த ப்ரைஸிங்கில் நிச்சயமாக இது ஒரு ஒர்த்தபிளான ஒரு வெஹிக்கிள் தான். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கு ப்ளஸ் ஒரு பெட்டர் ஸ்மூத் அண்ட் மோர் ரிலேபிளான ஒரு இன்ஜின். பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு எந்த வித கவலையும் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ரொபாட்டிக் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. பட் ஒரு சில பேருக்கு இந்த வண்டி டிசைன் பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு பிடிக்கல. பட் வண்டி டிசைன் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாகவே இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் நிச்சயமாகவே மறுப்பு இல்லை. வண்டியோட டிசைனில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி. வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் எந்த வித குறையுமே இல்லை. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல், ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டியுமே இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சீட்டிங், வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பிட் சீட்லாம் கிடையாது, சிங்கிள் சீட் செட்டப் தான். ஓரளவுக்கு பில்லியனுமே ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்கன்றப்போ ஓரளவுக்கு சீட்டிங் விஷயத்துலையும் இந்த ஒரு வெஹிக்கிள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 160cc 2 வால்வ் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி சொல்லணும்னா
செம ஸ்மூத்தான ஒரு இன்ஜின்ங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஹோண்டாவை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு பிராண்ட்லையும் இந்த அளவுக்கு ஒரு ரிலேபிள் அண்ட் மோர் ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிளை பார்க்கவே முடியாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த வண்டியோட வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 5-speed கீர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்செல்லாம் செம சூப்பராக தான் இருக்கும். பட் கீர் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு ஷிஃப்டிங் கஷ்டமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது போக போக உங்களுக்கு பழகிடும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இன்ஜினால் 13.67 bhp ஆஃப் 14.7 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 107 வரைக்கும் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இந்த ஒரு 160லே கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இதுதான், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியான பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 km/லிட்டர். இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் இது ஒரு லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்காக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக இருக்குன்ற விஷயத்தில் இந்த வண்டி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக், பேக்கில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் இருக்கிற வேரியன்ட் இருக்குது. நீங்கள் பேஸ் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப அதில் ட்ரம், நீங்கள் எந்த வேரியன்ட் எடுத்தாலும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், பேக்கில் ஏபிஎஸ் கிடையாது. ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் விட்டு. சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 143 kg. வெயிட்டிங் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவி வெயிட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் ஓகே, 116 பார்க்கும்போது ஒரு 153 ஓகே, சாரி 43 ஓகே தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 795 mm சீட் ஹைட்டுமே ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் அந்த மாதிரி விஷயங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதுல நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஒரு 1,38,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் வேரியன்ட் ஒரு 1,45,000 வரைக்குமே வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரிலேபிள் அண்ட் மோர் ரிஃபைண்டான ஒரு 160cc, அதுவும் ஒரு ஆல்ரவுண்டர் யூஸுக்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஹோண்டா எக்ஸ்பிளேட் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த வண்டியில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அது என்ன, ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது. காம்படிட்டர்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த விட இன்னும் கொஞ்சம் மேலே போகிறேன்றப்ப இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் பெருசாக எதுவுமே இருக்காது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்ட்டுக்கு நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் யமாஹாவோட FZS FI வெர்ஷன் 4. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் ஒரு வேல்யூ ஃபார் மணி எடுக்கணும், ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் எடுக்கணுன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனுங்க. நிச்சயமாக அந்த யமாஹாவோட FZFI டோன் டிசைன் வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் அந்த ஹெட்லைட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக யாருக்கும் விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ வந்திருக்க அந்த வெர்ஷன் ஃபோனில் ஓரளவு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சீட்டிங், வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பிலியன் அண்ட் ரைடர் ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு நல்ல ரைடிங் கம்ஃபர்ட் தான் இருக்குது. சீட்டிங் மாதிரி விஷயங்களையும் குறையில. பட் சீட்டிங்கில் வந்து அந்த சைஸ் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த குஷனிங் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. மேபி நீங்கள் கொஞ்சம் லாங்லாம் போகிறீங்கன்றப்ப அதுவும் டபுளாக போகிறீங்கன்றப்ப சீட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷனிங் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு சஜஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 150cc டூ வாட் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கீர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். இந்த இன்ஜினோட 12.2 bhp ஆஃப் ஹார்ஸ், 13.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 115 சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஓகேவேன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ஒரு 150லே தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வண்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 49.5 km வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நிச்சயமாகவே இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மைலேஜ் இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் தான். அந்த டிஸ்க் பிரேக்கில் பைட்டிங்கில் நிச்சயமாக எந்த வித குறையும் இல்லை. பட் ஆனால் இதுலேயும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 136 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm தான். ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட வெயிட்டும் ஓரளவுக்கு ரீசனபிள்ன்றதுனால உங்களுக்கு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் பெருசாக கஷ்டமாக இருக்காது. பட் கீர் வந்து அந்த அளவுக்கு ட்ராக்கபிள் கிடையாது, கொஞ்சம் ஷார்ட் கியர் டோன் மாதிரி இருக்கும். அதனால் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி. பட் கியரிங் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் அடிக்கடி கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ட்ராக்ஃபுல்லான வெஹிக்கிளாக இருந்தால் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஒரு 1,51,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் ஒரு 1,52,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயமாக ஒரு வேல்யூ ஃபார் வெஹிக்கிள், அதான் வேல்யூ ஃபார் மணி ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கணும். இப்போ இந்த Yamaha FZS வெர்ஷன் 4 உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் போகும். இந்த லிஸ்டிங்கில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் சுசுகியோட gixxer SF150. ஆமாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு மைலேஜோட ஒரு பெட்டர் லுக்கிங் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப அது ஒரு நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு இன்ஜினோடன்றப்ப நிச்சயமாக இந்த சுசுகி gixxer SF150 உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு
நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஃபுல்லி ஃபிட் டிசைனோடய இந்த ஒரு வெஹிக்கிள் வருதுன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக எனக்கு இந்த வண்டியோட டிசைனில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல். பொதுவாக இந்த ஒரு செக்மெண்ட்டில் இன்னொரு பெட்டரான ஒரு லுக்கிங் பைக் இருக்குது. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவலும் பில்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இதில் இருக்கிற அந்த ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டிலையும் சரி, அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையும் சரி, சுசுகி காம்ப்ரமைஷனே பண்ணல, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF150. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்தாளுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 155cc டுவால் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் அந்த ஒரு ஏர் கூல்டுன்றது வந்து ஓகேவா தெரியும். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபேடுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது டிராஃபிக்கில் நிறுத்தி ஓட்டுறீங்கிறப்ப. பட் ஆனால் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட கியர் பாக்ஸ். வண்டியோட கியர் பாக்ஸ் பொறுத்தாளுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளர்ஸ் கிளச்சு, கியர் அண்ட் கிளச் இன்ஜின் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது. நல்ல ஒரு ரிஃபைண்ட் அண்ட் ஒரு ஸ்மூத் அண்ட் மோர் ரிலையபிளான ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்ஜின் பொறுத்தாளுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பவர் ஃபிகர்ஸ் பொறுத்தாளுக்கு 13.4 bhp ஆஃப் ஃபோர்ஸ், 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 125 வரைக்கும் சொல்லலாம். இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தாளுக்கு 45 km/L. நீங்கள் டீசெண்டாக ரைடிங் பண்ணுறீங்கப்ப மேபி இதை விட கூட ஒரு பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்கு, இதுலேயுமே உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 148 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு ஒரு 795 mm. மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 1,66,000 வரைக்கும் வருது. டாப் வேரியன்ட் 1,81,000 வரைக்கும் வருது. இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது பில்லியன் சீட் அந்தளவுக்கு ஒரே கம்ஃபர்டபுளாக இல்லை. அது இல்லாமல் நீங்கள் டிராஃபிக்கில் நிறுத்தி ஓட்டுறீங்கிறப்ப கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு மேஜரான ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இந்த வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து அதுக்கு ஒர்த்தபிளான ஒரு ரேஞ்சில் இருக்குன்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இல்லையா? சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15 வெர்ஷன் 2. ஆமாங்க, இந்த ஒரு பைக்கை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சேர்த்ததுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ்லையும் நிச்சயமாக இந்த குறைமில்லை, வண்டியோட மைலேஜ்லையும் குறையில்லை, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லையும் குறையில்லை, அதே மாதிரி வண்டியோட ப்ரைஸிங்லையும் குறையில்லை. நல்லா அதிகமாகவே கோட் பண்ணியிருக்காங்க. அது பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான டோரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக்காக யமாஹா ஆஃபோர் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் இந்த யமாஹா MT-15 வெர்ஷன் 2. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இல்லை லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 4 வால் VVA இன்ஜின்மே கூடன்றதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் சும்மா பறக்கும் வண்டி. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இன்ஜினோடைய ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினாலும் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 18.1 bhp ஆஃப் பவர்ஸிங், 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த இன்ஜின்லான்னு பார்க்கும்போது இதுவுமே நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வந்து நல்லா கொஞ்சம் ட்ராக்கபிள். இந்த FZ5 சொல்லியிருந்தாங்க அடிக்கடி கொஞ்சம் கீர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு, இதில் அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு வண்டி உங்களுக்கு நல்ல ட்ராக்கபிளாகவே இருக்குது. அதனால் ஓரளவுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியுமே கூட. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒரு 130 கம்பெனி ரிப்போர்ட்டட், மேபி இதை விட லைட்டாக மேலே போகலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 48 km/L. நார்மலான ஒரு ரைடிங் ஸ்டைலுக்கு நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்கப்போ மேபி ஒரு 50 to ஒரு 45 to 50 வரைக்கும் நீங்கள் இந்த வண்டியில் நிச்சயமாக மைலேஜ் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ் தான், உங்களுக்கு டுவெல் சேனல் ABS தான்றப்போ பிரேக்கிங்லேயும் நிச்சயமாக எந்த வித குறையும் இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 141, ஓரளவுக்கு கம்மி வெயிட் தான் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 810 mm. ஷார்ட் ஹைட்ஸுக்கு மேபி லிட்டரலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியன்ட் ஒரு 1,99,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் ஒரு 2,05,000 வரைக்கும் வருது. வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயுமே அந்தளவுக்கு பில்லியன் சீட் கம்ஃபர்டபுள் கிடையாது. பட் ஆனால் இந்த வண்டியோட ப்ரைஸிங் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. உங்களுக்கு பேஸே அரௌண்ட் ஒரு 2 lakhs கிட்ட வருது. இந்த ஒரு 150cc 2 lakh பைக்கான்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு ப்ரைஸிங்கு இது ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கான விஷயங்கள் இதில் நிறையவே இருக்குது. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.